ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 6 25 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு 6 25 படம் 6 19 உள்ளவாறு, அதாவது இந்த படம் ஓகேவா, உள்ளவாறு ஒரு சமதள தரையில் 2 மரங்கள் உள்ளன. தரையில் உள்ள எக்ஸ் என்ற புள்ளியிலிருந்து இரு மர உச்சிகளின் ஏற்ற கோணமும் 40 டிகிரி ஆகும். புள்ளி எக்ஸிலிருந்து சிறிய மரத்திற்கான கிடைமட்ட தொலைவு 8 மீட்டர் மற்றும் 2 மரங்களின் உச்சிகளுக்கிடையே உள்ள தொலைவு 20 மீட்டர் எனில் அப்படின்னு கொடுத்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா. இப்போ இதுக்கு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சமதள தரையில் 2 மரங்கள் உள்ளன. இப்போ இதில் வந்து 2 மரம் இருக்குது. ஒன்று சின்ன மரம் ஒன்று இருக்குது, பெரிய மரம் ஒன்று இருக்குது. அதில் தரையில் உள்ள எக்ஸ் என்ற புள்ளியிலிருந்து இரு மர உச்சிகளின் ஏற்ற கோணமும் 40 டிகிரி. இங்கே தரையில் எக்ஸுங்கிற ஒரு புள்ளி எடுத்திருக்காங்க. அதிலிருந்து 2 மரத்தோட ஏற்ற கோணமும் 40 டிகிரியே தான். சரி, இந்த மரத்துக்கும் 40 டிகிரி தான், இந்த மரத்துக்கும் 40 டிகிரி தான் ஓகேவா. புள்ளி எக்ஸிலிருந்து சிறிய மரத்திற்கான கிடைமட்ட தொலைவு, கிடைமட்ட தொலைவுனா இது ஓகேவா. அதாவது புள்ளி எக்ஸிலிருந்து சிறிய மரத்திற்கான கிடைமட்ட தொலைவு 8 மீட்டர் மற்றும் 2 மரங்களின் உச்சிகளுக்கிடையே உள்ள தொலைவு, இந்த 2 மரத்தோட உச்சிக்கும் இடையே உள்ள தொலைவு 20 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்கிறது ஓகேவா. அதுக்கப்புறம் எனில் 2 கொஸ்டின். புள்ளி எக்ஸுக்கும் சிறிய மரத்தின் உச்சிக்கும் இடைப்பட்ட தொலைவு, புள்ளி எக்ஸுக்கும் சிறிய மரத்தோட உச்சிக்கும் இடைப்பட்ட தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான், இந்த தொலைவு கண்டுபிடிக்கணும். அடுத்து 2 மரங்களுக்கும் இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு கேட்டிருக்காங்க. இந்த 2 மரத்துக்கும் இடையில் இருக்கிற கிடைமட்ட தொலைவு கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஸ்டினும் இப்போ கண்டுபிடிக்கணும். அது போக காசோட 40 டிகிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்கள். தீர்வில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த 2 மரத்துக்கும் பேர் கொடுத்துக்கிறோம். பெரிய மரத்துக்கு ஏபின்னும் சின்ன மரத்துக்கு சிடி, அப்புறம் புள்ளி எக்ஸ், அதை தான் எழுத போகிறோம். தீர்வு பெரிய மரத்தின் உயரம் ஏபி என்க ஓகேவா. அடுத்து சிறிய மரம், சிறிய மரத்தின் உயரம் சிடி என்க. தரையில் உள்ள புள்ளி எக்ஸ் என்க ஓகேவா. இதுதான் இப்போ நம்ம எடுத்துக்கிறது, அதுக்கான பேர் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, புள்ளி எக்ஸுக்கும் சிறிய மரத்தின் உச்சிக்கும் இடைப்பட்ட தொலைவு, அதாவது இந்த தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் இப்போ இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் வருதா, இதிலிருந்து இப்போ எழுதலாம் பாருங்கள். செங்கோண முக்கோணம் அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம், இதுதான் செங்கோண முக்கோணம். சிக்கு தான் 90 டிகிரி, அப்போ சி தான் நடுவில் வரணும். டிசிஎக்ஸ்னு எடுத்துக்கலாம், எக்ஸிடின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸிடின்னு எடுத்துக்கலாம் பாருங்கள். செங்கோண முக்கோணம், ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் செங்கோண முக்கோணம். என்ன சொன்ன, எக்ஸிடியில் கோணம், இங்கே பாருங்கள் கோணம் இப்போ எதுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் தான் நடுவில் வரணும். டிஎக்ஸின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா சிஎக்ஸ்டின்னு எடுத்துக்கலாம். சிஎக்ஸ்டி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 டிகிரி ஓகேவா. பாருங்கள், செங்கோண முக்கோணம், சிக்கு தான் செங்கோணம், அதனால சி இங்கே நடுவில் போட்டிருக்கோம். இங்கே எக்ஸுக்கு தான் கோணம், அதனால எக்ஸ் நடுவில் வந்திருக்கு. சிஎக்ஸ்டி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு 40 டிகிரி. இப்போது இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே அடுத்துள்ள பக்கம், அதாவது டீட்டாவுக்கு எதிரே இருக்கிறது தான் எதிர்பக்கம். இங்கே வந்து அடுத்துள்ள பக்கம் கொடுத்துருக்காங்க, கர்ணம் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் இருக்கிற மாதிரி என்ன டீட்டாவை எடுத்துக்கலாம், காஸ் டீட்டாவா. காஸ் டீட்டாவோட ஃபார்முலா என்ன, காஸ் டீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதில் காஸ் டீட்டாக்கு பதிலாக 40 டிகிரி ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் சிஎக்ஸ் பை கர்ணம்ங்கிறது டிஎக்ஸ் ஓகேவா. சிஎக்ஸ் பை டிஎக்ஸ், சிஎக்ஸுங்கிறது எவ்வளோ 8 மீட்டர் நம்மளுக்கு தெரியும், டிஎக்ஸுங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம் ஓகேவா. இப்போ காஸ் 40 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க, 0.7660 ஈக்குவல் டு இந்த 8/dx அப்படியே வச்சுருக்கோம்.
இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த dx தான் வேணும். அப்போ இதை மட்டும் வச்சுட்டு இதை மட்டும் இங்கே இதை தான் வேணும், அதனால் இதை நான் இந்த சைடு கொண்டு வந்துட போகிறேன். அப்போ dx ஈக்குவல் டு இது இங்கே வந்துடும், அதாவது இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும், இங்கே இருக்கிறது இங்கே போயிடும். அப்போ 8/0.7660 வருதா? இப்போ பாருங்கள், இதை ரெண்டையும் வகுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை நான் எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா, dx ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்தானத்தை கடைசியில் 0 இருக்கனால அந்த 0வை நம்ம விட்டுறலாம். 8/0.766ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? கடைசியில் 0 இருக்கனால அதை நம்ம விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புள்ளியை நம்ம எடுக்கணும், அப்போ தான் வகுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? இப்போ இந்த புள்ளி போகணுன்னா நம்ம 1000ஆல் பெருக்கணுமா? கீழே பெருக்கிறதுனால மேலேயும் பெருக்குவோம். ஓகேவா? இந்த இப்போ பாருங்கள், 1 1 2 3 0 இருக்கனால இங்கே வந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வெளியே வந்துடும். அப்போ புள்ளியே எடுத்துருவோம். அப்போ வெறும் நம்பர் மட்டும் வரும். இங்கே 8 கூட 3 0 ஆட் ஆகி வரும். அதாவது எப்படி வரும்னா, dx ஈக்குவல் டு இங்கே மேலே 8000 டிவைடட் பை இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துடும், வெளியே வந்துடும். அதனால் வெறும் நம்பர் மட்டும் வரும். ஓகேவா? இப்படி தான் வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணால் 4 2 8 3 0 அப்படியே இருக்கும். கீழே 2ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணால் 3 2 6 மிச்சம் 1 16ன்னு வரும். 8 2 16. அப்போ மிச்சம் இருக்கிற 6ல் 3 2 6 இந்த மாதிரி வருதா? இப்போ நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு? 4000/383ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் வகுக்கலாம் பாருங்கள், எப்படின்னு சைடில் போடுறேன். 4383ஆல் வகுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 400 மட்டும் எடுத்துக்கிறோம். 400ல் ஒரு தடவை 383 வருமா? அடுத்து இதிலிருந்து இதை கழிச்சா எவ்வளோ வரும்? 400லேருந்து 383 போயிடுச்சுன்னா 17. 17 இங்கே இருக்கிற 0வை கீழே இருக்கிறோம், 170. 170ல் 383ங்கிறது அடங்காது. அப்போ அது அடங்காதுங்கிறனால என்ன பண்ணணும்? இன்னொரு நம்பர் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா இங்கே 0வை சேர்த்தணும். ஓகேவா? ஒரு நம்பர் தான் நம்ம கீழே இறக்கணும். அது இறக்குனதுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த நம்பர் வராது. அதனால இன்னொரு நம்பர் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு 0 சேர்த்திருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த நம்பர் ஆட் பண்ணலாம். அப்போ பாருங்கள், இனி பக்கத்தில் எந்த நம்பரும் இல்லாதனால நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம்? இங்கே புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? இங்கே எந்த நம்பரும் இல்லாத ரெண்டாவது நம்பரை இறக்கிறதுக்கு வேண்டி 0 போட்டோம். அடுத்து இங்கே எதுவுமே இல்லாதனால புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்திருக்கோம். இப்போ 0 சேர்த்துனதுக்கப்புறம் 1700ன்னு வருதா? இப்போ இதில் பாருங்கள், 383 எத்தனை தடவை வரும்? ஒரு 4 தடவை போட்டு பார்க்கலாம் பாருங்கள். 4 3 12, மீதி 1 வரும். 3 8 24, 4 8 32, 32 1 33, மீதி 3 இருக்குது. 4 3 12, 12 3 15. ஓகேவா? இப்போ கழிச்சு போட்டால் 10ல் 2 போச்சுன்னா, இங்கே கடன் வாங்கி போட்டிருக்கோன்னு வைங்க, இங்கே 9 இருக்கும், இங்கே 10 இருக்கும். அப்போது 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 3 போச்சுன்னா 6, இங்கே 6 இருக்கும், 6ல் 5 போச்சுன்னா 1, 168ன்னு வருதா? இப்போ மறுபடியுமே நம்மளுக்கு இங்கே இதுக்குள்ளே வராது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம்? இன்னொரு 0 சேர்த்துறோம். புள்ளி வச்சதுக்கப்புறம் நம்ம எத்தனை 0 வேணால் சேர்த்திக்கலாம், அது கணக்கு இல்லை. அப்போது இங்கே 0 சேர்த்திட்டோம். இப்போ மறுபடியும் இதுக்குள்ளே எத்தனை தடவை? 4 தடவை தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி தானே வருது. அப்போ இதே மறுபடியும் 4ஆல் பெருக்கும்போது இதே ஆன்சர் தான் வரும், 1532. இதை மறுபடியும் கழிச்சு போட்டோம் அப்படின்னா போய்கிட்டே தான் இருக்கும், நம்மளுக்கு இதுக்கு மேலே வராது. அப்போ இதை மட்டும் எடுத்துக்கிறோம், 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து 0 வராது, இதுக்கு மேலே போய்கிட்டே தான் இருக்குங்க. பாருங்க, 10ல் 2 போச்சுன்னா 8, இங்கே அப்போ 7 இருக்குமா? 7ல் 3 போச்சுன்னா 4, இங்கே 6ல் 5 போச்சுன்னா 1, அதுக்கப்புறம் போயிட்டே தான் இருக்கும். நம்ம இந்த 2 மட்டும் எடுத்துக்கோ. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? dx ஈக்குவல் டு 10.44 மீட்டர். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது சிறிய மரத்திலிருந்து மரத்திற்கான உச்சிக்கும் எக்ஸ் புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு 10.44 மீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின்,
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2 மரங்களுக்கும் இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு இந்த டிஸ்டன்ஸ் ஏசிங்கிற இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மொத்தமாக இந்த முக்கோணத்தை சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ எடுத்துக்கிட்டோன்னா செங்கோண முக்கோணம்ங்கிறது எப்படி வரும், ஏ தான் செங்கோணம், அதனால் ஏ தான் நடுவில் வரும், BAXன்னு வரும். கோணம் எடுக்கும்போது இங்கே கோணம் எக்ஸுக்கு தான் இருக்குது, அப்போ BXAன்னு வரும். ஓகேவா, செங்கோண முக்கோணம் BAXில் கோணம் BXA ஈக்குவல் டு 40 டிகிரின்னு எடுத்துக்கோ. ஓகேவா, இப்போ போடலாமா. ரெண்டாவது கொஸ்டின் நான் சொன்ன மாதிரியே தான், செங்கோண முக்கோணம் என்ன சொன்ன, ஏ தான் நடுவில் வரணும். அப்போ BAXில் கோணம் எக்ஸு தான், அப்போ BXA ஈக்குவல் டு 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி காஸ்டீட்டா தான் எடுக்கணும், ஏன்னா இங்கே அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் தான் இருக்குது. காஸ்டீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இப்போ காஸ்டீட்டா, அந்த டீட்டாக்கு பதிலாக காஸ் 40 டிகிரி ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம்ங்கிறது இங்கே பாருங்கள், அடுத்துள்ள பக்கம் AX, கர்ணம் BX. ஓகேவா, ஆனால் இதில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது ரெண்டாக பிரித்து எழுதலாம். எப்படி எழுதலாம், AC + CXன்னும் கர்ணத்தை BD + DXன்னும் எழுதலாம். ஓகேவா, அந்த மாதிரி தான் இப்போ எழுத போகிறோம். அடுத்துள்ள பக்கத்தை AX / BXன்னு எழுதுகிறேன். இப்போ இதையே எப்படி நம்ம பிரித்து எழுதலான்னு சொன்னால் AC + CXன்னும் கீழே இருக்கிற கர்ணத்தை BD + DXன்னு நான் பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், காஸ் 40 டிகிரியோட வேல்யூ என்ன, 0.766 ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். ப்ளஸ் சிஎக்ஸோட வேல்யூ 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிவைடட் பை பிடியோட வேல்யூ 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிஎக்ஸோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 10.44 மீட்டர். ஓகேவா, இப்போ ஏசி மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும், மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போயிட போகிறோம். இப்போ பாருங்கள், அப்போது இங்கே 0.766 இருக்கும், இங்கே ஏசி + 8 இருக்குது, டிவைடட் பை இந்த ரெண்டையும் கூட்டினா 20, இங்கே 10, அப்போ 30.44 வரும். இப்போது இதை இங்கே கொண்டு போயிட போகிறோம். இப்போ 0.7660 பெருக்கல் 30.44 வரும், ஈக்குவல் டு ஏசி + 8. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும். எப்படி பெருக்கலான்னு போடுற பாருங்கள் சைடில். இந்த புள்ளியை விட்டுருங்க, புள்ளியை விட்டுட்டு இப்போ பெருக்கலாம். எப்படி வரும், 7660 பெருக்கல் இங்கேயும் புள்ளியை விட்டுட்டா 30.44 இப்படி வருமா. இதால் இப்போ பெருக்குனா பாருங்கள், 4ஆல் 0 பெருக்குனா 0 தான். அடுத்து 4 6 24, மீதி 2 இருக்கும், 4 6 24, 24 2 26, மீதி 2, 4 7 28, 28 2 30. ஓகேவா, புரிஞ்சுதா. அடுத்து 4ஆல் தான் பெருக்கணும், அப்போ அதே தான் வரும். இப்போ 0 4 6 0 3 இதே தான் வரும். அடுத்து 0வால் பெருக்கும்போது எல்லாமே 0ன்னு தான் வரும், அப்போ 4 நம்பருக்கு 0 தான் வரும். அடுத்து 3ஆல் பெருக்கும்போது 0 × 3 0, 6 3 18, மீதி 1, 6 3 18, 18 1 19, மீதி 1 இருக்கும், 7 3 21, 21 1 22. ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டலாம். 0 இங்கே 4, 6 4 10, இப்போ 0 மிச்சம் 1 இருக்கும், இது கூட 6 1 7, இங்கே 8 3 11, மிச்சம் 1 வரும், இங்கே 9 10 13, மிச்சம் 1, இங்கே 3, இதுக்கு 2. ஓகேவா, இதுதான் இந்த மாதிரி வந்திருக்கா. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா புள்ளி வைக்கணுமா. இங்கே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது, அப்போ மொத்தம் 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சா பாருங்கள், 1 2 3 4 5 6 ஸ்தானம் தள்ளி வைக்கும்போது இப்படி வருதா. ஓகேவா, இதில் இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 23 புள்ளி, இங்கே பாருங்கள் 5 விட அதிகமாக இருக்குது இந்த நம்பர், அப்போது 3 அப்படி வச்சுக்கிறோம். இங்கே 5 விட அதிகமாக இருக்கனால இது கூட 1 சேர்த்திக்கலாம், அப்போ 1ங்கிறது 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து அந்த இடத்துல போடுறோம், அதாவது 23.32. இதுக்கு பதிலாக இதோட ஆன்சர் 23.32
32 ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் 8 அப்படின்னு இருக்கா. இப்போ நம்மளுக்கு ஏசி மட்டும்தான் வேணும். அப்போ 8 இந்த சைட் போகும்போது மைனஸில் வரும். 23.32 மைனஸ் 8. இப்போ இதில் கழிச்சோம் அப்படின்னா 15.32 ஈக்குவல் டு ஏசி. அதாவது ஏசி ஈக்குவல் டு 15.32. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 மரங்களுக்கும் இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு 15.32 மீட்டர். ஓகேவா, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பயிற்சி 6 பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.